पहले करुणानिधि जी, फिर स्टालिन और अब इनका बेटा, ये परिवारवादी पार्टियां तमिलनाडु के लोकतंत्र का कभी भला नहीं कर सकती। முதல்ல கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள் ஆட்சியில, அடுத்தது முதலமைச்சர் அவர் மகன் வந்திருக்கிறார், இனி அடுத்து கருணாநிதியின் பேரன் வரப்போகிறார். இப்படி வழி வழியாக இவர்கள் நடத்தும் பரம்பரை குடும்ப ஆட்சியினால் தமிழகத்திற்கு எந்த பயனும் எப்போதும் கிடைத்ததில்லை. मैं आज तमिलनाडु की जनता को अभी लोकसभा में जो महिलाओं को 33% आरक्षण देने का बिल लेकर नरेंद्र मोदी जी आए थे, इसके लिए भी मैं बताना चाहता हूं. தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய உரிமையை அவங்க சுயமாக அரசியல் அமைப்பில் பங்கெடுக்கும் வகையில மகளிர் மசோதாவை நாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தோம். ஆனா அந்த பாராளுமன்றத்தில் அந்த மசோதா நிறைவேற்ற விடாமல் தடுக்கிற சக்தி திமுக. कांग्रेस और डीएमके ने तमिलनाडु और देश भर की बहनों को, माताओं को विधानसभा और लोकसभा आने से वंचित तो किया ही है. தமிழ்நாடு மட்டுமல்ல, பாரத தேசத்தில் உள்ள பெண்கள் சமுதாயத்திற்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் சட்டசபை பாராளுமன்றத்தில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்த இந்த நல்ல முயற்சியை திமுகவும் காங்கிரசும் முறியடிக்கிறது. परंतु उन्होंने हम तमिलनाडु की सीटों में 50% की क्रॉस बढ़ोतरी करने का दरखास्त लेकर आए थे, जिससे तमिलनाडु की सीटों में 50% की बढ़ोतरी होगी. इन्होंने 2026 की जनगणना के आधार पर सीटों की बढ़ोतरी करने का प्रस्ताव रखकर तमिलनाडु की सीटों को कम करने का षड्यंत्र करा है. நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு 50% இந்த தொகுதி மறுசீரமைப்பிலே புதிய தொகுதிகள் அமைய வேண்டும் என்று ஒரு பெரிய முயற்சி எடுத்தோம். ஆனால் இவர்கள் ஒரு குறுகிய நோக்கத்தோட தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிற தொகுதி மறுசீரமைப்பு அதிகமாகிவிடக் கூடாது, பெண்களுக்கு அதிக சீட்டுகள் கிடைத்துவிடக் கூடாது என்ற தீய எண்ணத்தோட இந்த திமுகவும் காங்கிரசும் இந்த மசோதாவை வெற்றி பெற விடாமல் தடுத்து விட்டது.